வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. கண்ணனை கூட்டிட்டு வராங்க பார்வதி. பல்லவிக்கும் பார்வதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டமா? எங்கள் வீட்டு மருமகளை அனுப்பணும்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. வேறு வழி இல்லை. இப்போ நமக்கு எங்கள் மச்சின் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறேன் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பல்லவின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட அவங்க ஷாக் ஆகிட்டு திட்டுறாங்க. ஏனம்மா அது கத்திரிக்காய் வியாபாரமா? ஒன்று மாற்றி ஒன்று வாங்கிக்கிறதுக்கு இது கல்யாணமா? என்னோட பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி நடந்துச்சுன்ட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை இதுதான் ஒரே வழி. இவனும் நல்ல பையன் தான், சொல்கிற பேச்சு நல்லா கேட்டு நடந்துக்குவான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அதுவும் கிடையாது. அவர் அந்த மாதிரி பண்ண மாதிரிலாம் இவர் பண்ண மாட்டாருன்ட்டு அப்போ இவங்க கேட்குறாங்க, அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே ஓடி போயிட்டான், இவன் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஓடி போயிட்டான், என்ன பண்ணுறதுன்ட்டு ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் வீட்டுக்கு நீங்கள் மருமகளை அனுப்பணும்னு நினச்சி எங்கள் மாமா வாக்கு கொடுத்தாரு. நீங்களும் அங்கே வந்தீங்க, இந்த மாதிரி நடக்கும்ன்ட்டு நாங்களும் எதிர்பார்க்கல. அதனால் பல்லவிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் போது அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு, வேணாங்க இதுக்கு மேலே அந்த தலை பிரச்சனை வேணாம், என் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இது சரியாக வராதுன்ட்டு அவங்க கிளம்புறாங்க. இதை பார்த்ததும் கண்ணனோட பாட்டி அவங்க 2 பேரும் அம்மா அப்பாவை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க. நீயும் என்னோட பையனும் ஃப்ரெண்டாக சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க நானும், நீங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான். நீ அதுக்கப்புறம் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போயிட்டேன், அதுக்கப்புறமா நீ வரவே இல்லை, 2 பேர் தனியாக தான் இருக்கீங்க. கடைசியாக உன்னோட பொண்ணை எங்கள் வீட்டுக்கு மருமகளை அனுப்பணும் தான் நினச்சிட்டு இருந்தீங்க. என்னோட பேர் அந்த மாதிரிலாம் எங்களை ஏமாற்றிட்டு ஓடி போவான்னு தெரியாத, சத்தியமாக தெரியாதுடா, எங்களுக்கு தெரியாது, நீ நம்புடா, நான் சொல்கிறதெல்லாம் நிஜம்ன்ட்டு. அதுக்காக அண்ணன் ஓடி போயிட்டான்ட்டு தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அவனுக்கு விவரம் தெரியலன்ட்டாலும் சொல்கிறாங்க. ஏன்டா நீ அப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் படிச்சிருக்கான், அவன் போயிட்டு மெடலெல்லாம் வாங்கியிருக்கான்டா, காலேஜுக்கெலாம் போயிருக்கான், அவன் சாதாரணமாக அப்படி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவனை ஃப்ரீயாக விட்டுட்ருக்காங்க வீட்டில். அவன் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, அவன் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். இவனை மாதிரி பையனை நீங்கள் தேர்ந்தெடுத்த கூட கிடைக்காது. பல்லவிக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எதிர்காலத்தில் அவங்களும் ராஜா ராணி மாதிரி நல்லா வாழ்வாங்க. என் பேரனை அறிவு கம்மி நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட பொண்ணு அறிவாளி தானே. இவங்க 2 பேர் சேர்ந்தாக்கா இவங்களுக்கு மாறி இவங்க நல்லா ஜாம் வாழ்கிறதுக்கு வழி இருக்குது, நீ கல்யாணம் பண்ணி வைடான்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் அறகுற மனசோட சரி நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் பல்லவி ஒத்துக்க மாட்டாளன்ட்டு. இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டா போதும், நீங்கள் சொன்ன பல்லவி கல்யாணம் பண்ணிக்குவோம் சொல்லும்போது எப்படி பார்த்தாலும் நீ கூட தான் இந்த மாதிரி ஒரு பையனுக்கு நான் என் பொண்ணு இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் சொன்னல, அப்போ உனக்கு என் பேரனை பிடிச்சிருக்கு தானே, கல்யாணம் பண்ணி வைடான்றாங்க. சரி நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் பல்லவி ஒத்துக்கணுமே சொல்லும்போது அவளை நான் ஒத்துக்க வைக்கிறேன் வான்றாங்க. வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு பல்லவிக்கு கண்ணனும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்றாங்க. அது கேட்டதும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு விஸ்வநாதன் கேட்குறாரு. ஆமாண்டா, அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க, அதனால் பல்லவிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்ட்டு. அப்போ என்னம்மா நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல பல்லவி ஒத்துக்கணுன்ட்டு பல்லவிக்கிட்ட விஸ்வநாதனும் எல்லாருமே மாறி மாறி கேட்குறாங்க. உனக்கு இஷ்டம் தான் சொல்லுமா, கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிடிக்கலாமா விட்டுருன்னுட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆளாளுக்கு கேள்வி கேட்டுறது பார்த்துட்டு கண்ணன் ஒரு பக்கம் முழிக்கிறாரு. இப்போ இருக்கிற நேரத்தில் இதுதான் நல்ல வழி, எப்படி பார்த்தாலும் நீங்கள் வேற ஒரு பையன் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அதனால் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்றாங்க. அதை கேட்டது உனக்கு இஷ்டமா இல்லையா சொல்லுமா சொல்கிறாங்க. எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லைன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டது கண்ணனும் மற்றவங்களாமே ஷாக் ஆகுறாங்க. இதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அஜய் வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்காரு. டாக்டர் வராங்க, வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்காங்க, அதனால் நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து ஆளுங்களை யாராவது வரவைங்கன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இவர் அழுதுகிட்டே அஞ்சலியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. முதல்ல ஒரு 2 தடவை அவர் எடுக்க மாட்டார், மீட்டிங்கில் இருக்கார். இவர் திரும்ப பண்ணும்போது ஃபோன் பண்ணுறாரு. என்ன விஷயம்னு கேட்டோன்னே அவர் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இப்போ அவர் ரொம்ப சாக பழக்கிருக்கிறா, நீங்கள் வரணும்னு சொன்னோன்னு அது கேட்டு அவர் திட்டுறாரு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு நான் உன்னை விட மாட்டேன்டானிட்டு அவர் கிளம்புறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.